கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவும் நாமும் என்ற நமக்குள்ள இருக்கிற இந்த உறவுகளிலே எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த காலவேளையிலே சற்று தியானித்து பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 24-31 வசனங்களை வாசிக்கும் போது, இல்லாமையை என்பதை நமது சொத்து என்று சொல்லி நாம் சொல்லலாம். அந்த இழப்புகளை நீக்கி நம்மை ஐஸ்வர்யமுள்ளாக்கும்படிக்கே கிறிஸ்து நம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதாவது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த வசனங்களிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. கிறிஸ்து நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும் தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் தேவ மீட்பும் உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் வசனங்களிலே வாசித்து அறிந்து கொள்கிறோம். வசனத்திலே நாம் வாசித்து அறிவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அவரை ருசி பார்க்கிற வேலையில, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி விசுவாசிக்கிற வாழ்க்கையில நமக்கு மெய்யாகவே அவர் பலனாக ஞானமுடையவராக நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் உடையவராக இருக்கிறார் என்பது உண்மை. இதை அந்த 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வசனத்திலும் 31 வசனத்திலும் நாம் வாசித்து அறியலாம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்றும், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஏன் நாம் இல்லாமையாய் இருப்பது என்பது நம்முடைய சொத்து என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் நம்முடைய உலகத்தில் நாம் வைத்திருக்கிற சொத்து. இப்படிப்பட்ட இழப்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை நீக்கி போட்டு நம்மை ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து கடந்து வந்ததிலே அவர் நமக்கு இவ்விதமாக ஒரு பலத்தையும் ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தையும் மீட்பை கொடுத்து நம் வாழ்க்கையில கிறிஸ்து நமக்கு இவ்விதமான நிலையில இருக்கிறவராய் இருக்கிறார். நம்மை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அதே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனமும் 28 வசனத்துல நம்மை பற்றி சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்மை பொறுத்தவரை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நம்மை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிற பகுதியாக இருக்கிறது. அதாவது பைத்தியம் என்று சொல்லுகிறதாக இருக்கிறது. பலவீனமானவர்கள் என்றும் இழிவானவர்கள் என்றும் அற்பமானவர்கள் என்றும் இல்லாதவர்களுமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஒருவேளை நம்மை பொறுத்தவரை நம்மை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லும்போது நமக்கு சற்று சங்கடங்கள் உண்டாகிறது. என்ன, நம்மை பார்த்து பைத்தியம் என்றும் பலவீனமானவர்கள் என்றும் இழிவானவர்கள் என்றும் அற்பமானவர்களும் இல்லாதவர்கள் என்று சொல்லி வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறதே என்று சொல்லி இங்கு நாம் சற்று யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில நம் ஒருவேளை உலகத்துக்கு நாம் பைத்தியமாக காணலாம். உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கையில, அவருக்கென்று நாம் சாட்சியாக ஜீவிக்கிற வேலையில அவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் என்ன பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை சுட்டி காட்டுகிற நிலையில நம்முடைய, அதாவது கிறிஸ்து நமக்கு பலமாக இருக்கிறதும் அவர் ஞானமாக இருக்கிறதும் நீதியாக இருக்கிறதும் பரிசுத்தமாக இருக்கிறதும் மீட்புமாக இருக்கிறதை நாம் பின்பற்றுகிற நம்முடைய சூழ்நிலையை அவர்கள் பார்க்கும்போது நம்மை பார்த்து பைத்தியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்மை பைத்தியம் என்று சொல்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு பலம், கிறிஸ்து பலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இவ்விதமாக தான் பலவீனமானவர்களும் இழிவானவர்களும் அற்பமானவர்களும் இல்லாதவர்கள் என்று சொல்லி
மற்றவர்களுடைய உலகத்தில் இருக்கிற மற்றவருடைய பார்வையிலே நாம் இவ்விதமாக காண்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மை கர்த்தர் நம்முடைய பைத்தியமான சூழ்நிலையிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது என்ன என்று சொன்னால், ஞானிகளை வெட்கப்படுத்த விடுகின்றார். நம்மால் ஞானிகள் வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இதில் உண்மை விளங்குகிறது. 27வது வசனத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார் என்று சொல்கிறது. ஆக ஞானிகளை வெட்கப்படுத்தவும், பலவான்களை வெட்கப்படுத்தவும், உள்ளவர்களை அவமாக்கவுமாய் நம்மை கர்த்தர் ஒரு பலவீனமான பாண்டங்களாக இந்த உலகத்திலே அவர்களுக்கு முன்பாக நாம் பலவீனமானவர்களாக இருக்கும்படி அவர் நம்மை இந்த விசுவாச வாழ்க்கையில நம்மை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். இவை அனைத்தின் லட்சியம் எதற்கு என்று சொன்னால், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டதுபடிக்கு அப்படி செய்வதற்காகத்தான் தேவன் இவ்விதமாக நம்மை பலவீனப்படுத்து, மற்றவர்களுக்கு முன்பாக நம் பலவீனர்களும் பைத்தியமானவர்களும் இல்லாமை உள்ளவர்களும் இழிவானவர்களும் அற்பமானவர்கள் என்று எண்ணும்படிக்கு கர்த்தர் நம்மை இந்த மாம்சமான எவனும் இந்த உலகத்திலே அவருக்கு முன்பாக பெருமை பாராட்டதுபடிக்கு அப்படி செய்து நம்மை அவர் வழிநடத்துகிறார். 29வது வசனத்தை வாசிக்கும்போது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டதுபடிக்கு அப்படி செய்தார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விசுவாச வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில இன்னும் விசுவாசத்தை நாம் பலப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக நடத்துவோம். கிறிஸ்து அவரே நமக்கு ஞானமும் நமக்கு மீட்பும் பரிசுத்தமும் நீதியும் பலம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.